என்னப்பா நேற்று எல்லாம் சந்திர கிரகணம் முடிச்சுட்டு கோயத்து வேலைக்கெல்லாம் கிளம்பிடுச்சு. சந்திர கிரகணம் தான் சொன்னாங்க. மேலே வந்து ஒரு நிலா இன்னும் ஒரு இருட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் கீழே சரியான வெளிச்சம். ஏண்டா கோயத்து அப்படி லைட்டால் ஜொலிக்கப்பட்ட, அதாவது பல்புகளால் போர்த்தப்பட்ட ஒரு போர்வை தான் இந்த கோயத்து ராத்திரி நேரத்தில். நீங்கள் ஃப்ளைட்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி அப்படியே லைட்டுகள் கொட்டி கிடக்கிற மாதிரி இருக்கு. ஆமாம், அது ஒன்று. ரெண்டாவது, நண்பர்களே, ஸ்கூல் டியூட்டி பார்க்குறவங்க தண்ணி அதிகமாக குடிக்காதீங்க. ஏன்னா நேற்று நான் பட்ட அவஸ்தை எனக்கு தான் தெரியும். என்ன இதெல்லாம் ஒரு இதா அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி கிடையாது. இந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வரத்துக்கு 2 ஹவர் ஆகுது. இந்த மெதன் ஹவாலி நான் வந்து ஜஹ்ரா போயிட்டு அந்த வேலைக்காரையும் பிள்ளையும் கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் மெதன் ஹவாலி போகணும். போயிட்டு வரத்துக்குள்ளே இந்த குளிர் டை ஆரம்பித்ததுனால, தண்ணி குடித்ததுனால, அதாவது அது வந்து சரியான தொல்லை இது. அதனால இது தொல்லை அனுபவித்தவங்க தான் அதை பற்றி தெரியுமே தவிர நான் வந்து அனுபவிக்காமல் நான் சொல்லலை. அதனால் சொல்கிறத கேட்டுக்கங்க. ஓகே நண்பா, நான் சேட்டை, நான் நல்லா இருக்கிறேன், நீங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்னு ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறேன். தும்மலும் கண்ணு சொரிச்சலும் வந்துருச்சுங்க. ஏன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சுனாக்கா அது வந்துடும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு கிளம்புறோம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு போட்டுருவோம். சும்மா கிரிட்டு பண்ணிடுவோம். ஓகே, உங்கள் சேட்டை கண்டினியூ பண்ணி இருங்க. ஜமாச்சிரும் இன்னைக்கு. இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம். அந்த வேலைக்காரி பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்குறாடா. அவள் டெலிஃபோன் பேசிக்கிட்டு, வேலைக்காரி யார்கிட்டே டெலிஃபோன் பேசிக்கிட்டு இவன் வாயில் ஸ்பூனால் சாப்பாடு கொடுத்து வாய் ஃபுல்லாகிடுச்சு. அந்த பிள்ளைக்கு தும்மல் வந்துடுச்சு. தும்மல் வந்து இந்த பாருங்க, வண்டியை நாசம் பண்ணி விட்டு போயிட்டாங்க 2 பேரும். இப்போ நம்ம தான் உட்காந்து சுத்தம் பண்ணணும். வேலை இல்லாததுக்கு வேலையெல்லாம் எப்படி வருது பாருங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்ப்போம். பார்த்தீங்களா வண்டி கிடக்கிற கடையை? வேலைக்காரிகளை பிடிச்சி வெளுக்கணும். வேலை நேரத்தில் வேலை செய்கிறது கிடையாது. ஒழுங்கா டெலிஃபோனும் பேசிக்கிட்டு இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டாக்கா அப்புறமாட்டி ஏதாவது அழுதுகிட்டு போயிட்டு பாஸ்கிட்ட சொல்லுவாளுங்க. அது பெரிய தலைவலி. அது என்ன பண்ணுறது? காலங்காத்தால் இது ஒரு டென்ஷன். நண்பா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு டீயை போட்டுட்டு ஒரு கொரோசன் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு கேக்கை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டில் சாப்பிட்டுட்டு வேலையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்னு நீங்கள் சாப்பாடுனாக்கா சிக்கன் மஜ்பூஸ் தான். எப்போதும் போல தான். என்னடா எப்போ பார்த்தாலும் சிக்கன் மஜ்பூஸு மட்டன் மஜ்பூஸுன்னு இருக்கு. வேறு சாப்பாடே ஆக்க மாட்டேன்னாக்கா சொன்னா தானே நண்பா ஆக்குறது. அந்த பிள்ளைங்களுக்கு அதுதான் பிடிக்குதான். சரி, ஓகே நண்பா, இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம். ராமு சாப்பிட்டுட்டான், கிளம்பிட்டான். இப்போ நாம் சாப்பிட்டுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படியே கிரிட்டு பண்ணிடுவோம். இன்றைக்கி லைனில் அப்படியே சேர்ந்துடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நண்பா, நமக்கு இன்றைக்கி சாப்பாடு வந்து வெள்ளை பூசணி, அதோடு சேர்த்து சிக்கனையும் போட்டுருவோம். ராம்கிட்ட கேட்டேன், என்னடா இந்த காம்படிஷன் பிடிக்குமாண்டு. ஏதாவது நல்ல காரமாக பண்ணாங்கிறான். காரமாக பண்ணால் எனக்கு பிரச்சனையாடா அப்படின்னு. பாவம் இன்றைக்கி ரொம்ப கவலையாக இருக்கிறான். அவனோட பிள்ளைக்கு ஏதோ ஃபீவரான், 3 நாளாக தொடர்ந்து இருக்குதான். இன்றைக்கி தான் பொண்டாட்டிகிட்ட சொல்லி போய் செக் பண்ண பிள்ளை அப்படின்னு இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு ஓடி இருக்காங்க. பாவம் 3 நாளைக்கு மேலே காய்ச்சல் இருந்துச்சுனாக்கா செக் பண்ணியே ஆகணும். வெடிக்கிடுவோம் நல்லா ஆகட்டும். பாவம் ராம கவலையாக இருக்கிறான். வெளிநாட்டில் வந்து வேலை பார்த்துட்டாக்க அந்த மனசு எல்லாம் வந்து ஊரில் தான் இருக்கும். பிள்ளைகளுக்கு என்ன ஒன்று ஆச்சுன்னாக்கா உண்மையிலேயே மனசு கலங்கிது. அது யார் பிள்ளையாக இருந்தாலும் என்ன, அது எல்லாமே புள்ள தானே, எல்லாமே ஒரு உயிர் தானே. ஆண்டவன் தான் காப்பாற்றணும். பாவம் ரொம்ப காய்ச்சலாக இருக்கிறான். காலையிலேருந்து டெலிஃபோன் பேசிகிட்டு இருந்தான். நான் என்னாடி கேட்டேன், அவன் சொன்னான். வேண்டிக்கிறோம் ஆண்டவன்ட்ட இந்த பிள்ளை சீக்கிரம் குணமாகி வரணும்னு. ஓகே நண்பா, இன்றைக்கி வேலையை சும்மா கிட்டன்னு முடிச்சிடுவோம். கோழி குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு. அதோடு சேர்த்து வெள்ளை பூசணியை போட்டுக்கிடுவோம். லஞ்சுக்கு ரெடி. நண்பா, ஆக்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸ்கூலுக்கு கிளம்புறோம். ஆய், கண்ணாடியும் சுடுது. அப்படி சூடாக இருக்கும். இன்னும் சூடு குறைஞ்ச பாட்டில் 50 டிகிரி தான் காட்டுது. ஆமாம். ஓகே நண்பா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மீட் பண்ணுறேன் நண்பா. சேட்டை கூட சேர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே நண்பா, see you. ஸ்கூலுக்கு கிளம்புவோம். இப்போ ஸ்கூலில் பிள்ளைய எடுத்து போட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் சாயந்தரம் மீட் பண்ணுறேன். பை பாய்.
ஸ்கூலுக்கு வந்தோம். பழைய நண்பர்கள்லாம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் பார்த்தோன்னு மிச்ச மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சலாத்தை போட்டு பக்கத்தில் அவர் சலாத்தை போட்டு அப்படியே ஒரு வண்டியில் போய் உட்காந்துட்டேன். சரியான சூடு. ஹாய் நண்பா, குட் ஈவினிங். 4:30 PM. மத்தியானம் சாப்பிட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சு. அதுக்குள்ளே டெலிஃபோன் அடிச்சிட்டாங்க மேடம். ஒரு 1/4 மணி நேரத்தில் நான் கிளம்பிடுவேன், வெளியே போகணும், ரெடி ஆயிரு அப்படின்ட்டாங்க. ரெடியாக உட்காந்துருக்கேன். டீ போடலை, தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்து தண்ணி குடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருக்கேன். எங்கே போகிறாங்கன்னு தெரியலை. போகிற இடங்க அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதோடு சேர்த்து ஒரு பேக்கும் எடுத்து வச்சுருக்குறாங்க. ஏதோ தைக்கணும், அப்படி தைக்க கொண்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு. அது எங்கேன்னு தெரியல. தைக்க கொடுக்கணும்னு சொன்னாக்கா இங்கே இருக்கிற ஏதோ முபாரக்கியா சூக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது, சூக்குல் முபாரக்கியான்ட்டு. அங்கே தான் டைலர் ஷாப்லாம் இருக்குது, பேக் தைக்கிற இடங்கள்லாம் இருக்குது. இவங்க எங்கே எது கொடுக்குறாங்கன்னு என்னென்னு தெரியலை. ஓகே, நான் போகிற இடத்துல போயிட்டு நான் அங்கேருந்து அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். கிரிட்டு வேலையை முடிச்சிடுவோம் இன்றைக்கி. ஓகே நண்பா, see you. ஹாய் நண்பா, இப்போ நம்ம வந்திருக்கிறோம் மேடத்தோட பையன் வீட்டுக்கு. அவங்க பேக் எடுத்துருவான்னு சொன்னாங்களா, அந்த பேக் வந்து பிஞ்சிருக்கான். இப்போ அவங்க வந்து வெக்கேஷன் போனப்போ வர்றப்ப பிஞ்சிருச்சு அந்த பேக்கு. அது சரியான வேலை அந்த பேக்கு. அதே இப்போ நம்ம தைக்க கொண்டு போகணும். எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல. இப்போது இந்த செருப்பு தைக்கிற இடங்கள், பேக்கு தைக்கிற இடங்கள்லாம் இங்கே இருக்குது. எங்கள் ஏரியாவில் இருக்குது. பயானில் இருக்குது, மிஷ்ரிஃபில் இருக்குது, வெஸ்ட் மிஷ்ரிஃபில் இருக்குது. அங்கே போய் கேட்டு பார்ப்போம் தைக்க முடியுமாட்டு. தைக்க முடியும்னு சொன்னாங்கன்னாக்கா அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அப்போ நமக்கு அலைய தேவையில்லை. ஓகே நண்பா, அங்கே போயிட்டு வீடியோ போடுறேன். இப்போ அந்த பேக்கு கடைக்கு போவோம் தைக்கிறதுக்கு. இதுதான் அந்த ஷூ தைக்கிற இடம், இந்த என்னுடைய பேக்கு தைக்கிற இடம். பேக்கை தூக்கிக்கிட்டு அப்படியே கடைக்குள்ளே மெதுவாக உள்ளே போனேன். உள்ளே போனாக்கா 2 நம்ம வடக்கு பாய்ங்க உள்ளுக்குள்ளே இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே ஒரு பாபா அவர் நின்றார். சரி ஓகே, அவர் போய்கிட்டோம். நம்ம வடக்கு பாய்கிட்ட விவரமாக சொன்னேன் இதுதான்ட்டு. அவரும் ஓகேண்டார். இந்த பாருங்கள், இங்கே வந்தீங்கன்னாக்கா ஷூ, செருப்பு எல்லாம் தைச்சிக்கலாம். நமக்கு இந்தியன் சொன்னாக்கா நம்ம கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி போடுவார். வந்தீங்க தைக்கலாம். கொடுத்துட்டு அவர் சொன்னார் நாளைக்கு வந்து எடுத்துக்க அப்படின்ட்டாரு. நாளைக்கு வேணாடா இப்போ கொடுறா அப்படின்னேன். இல்லை அர்ஜென்ட்லாம் கிடையாது, நாளைக்கு வா அப்படின்ட்டாரு. சரின்னு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே போனாக்கா பக்கத்தில் வந்து அல்முல்லா பேங்கு. என்னடா எப்போ பார்த்தா அல்முல்லா பேங்க்கே அலைஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்காதீங்க. என்ன பண்ணுறது, மணிமேகலை தொல்லை. அப்புறம் நம்ம பாய் இருந்தாப்புல, நம்ம பாய்கிட்ட சொல்லி அனுப்ப கொடுத்தாச்சு. அதுக்கடையில் வேறு யாருக்கோ காசு சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதை கொடுத்துட்டு ஏன் டியூட்டி எனக்கு வந்தார். யாருப்பான்னு கேட்டார். நீ வந்து மொபைலில் ஆப்பு வச்சுட்டிங்கல்ல, அந்த மொபைலை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம மொபைலை வாங்கி நம்ம மொபைல்லே அடிச்சு விட்டார். விஞ்ஞானம் நல்லா வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் மொபைலை கொடுத்தேன். மொபைலில் எல்லாம் செஞ்சுட்டு காசை நம்மள்ட்ட அனுப்பிட்டேன், போயிட்டு வா அப்படின்ட்டாரு. இதான் நம்ம மிஸ்ரிப்பில் உள்ள அந்த ஷூ கடை, ஷூ தைக்கிற கடை பார்த்தீங்கல்ல, அதான் கொடுத்துட்டு அதை அப்படியே நம்ம மணிமேகலைக்கு கொஞ்சம் காசு அனுப்ப இருந்துச்சா அதையும் அனுப்பிட்டு நம்ம இப்போ வீட்டை பார்க்க போவோம். இப்போ நம்ம மேடத்தை கொண்டே விட்டு வந்திருக்கிறோம். எத்தனை மணிக்கு டெலிஃபோன் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நம்ம பாப்பா, சின்ன பாப்பா போகிறாரு. எத்தனை மணிக்கு டெலிஃபோன் அடிப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க எத்தனை மணிக்கு அடிக்கிறாங்களோ அப்போ போய் கூப்பிட நண்பா. அது ராத்திரி 10 மணியாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு 7-8 மணியாகவும் இருக்கலாம். இப்போ மணி வந்து 6. அதனால நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும். போயிட்டு ஒரு டீயை ஒன்று போட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருப்போம் என்ன செய்யறதுன்ட்டு. ஓகே நண்பா, சும்மா கிரிட்டு இன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்து என்ன வேலை இருக்குன்னு அப்டேட் பண்ணுறேன். கூடவே அப்படியே இருங்க. சேட்டை செய்யறது. ஹாய் நண்பா, 8 மணி ஆச்சு. மேடத்தை கொண்டு விட்டுட்டு வந்தேன், ஒன்றும் கால் வரல. இப்போ அடுத்து வந்து பாபாவோட ஃபேண்டு வந்து கீழே கட் பண்ணணும்னு சொல்லி டைலர் ஷாப் கொண்டு கொடுக்க சொன்னார். நான் டைலர் ஷாப் கொண்டு போகிறப்ப வீட்டிலேருந்து டெலிஃபோன் வந்துச்சு ஊர்லேருந்து. அதை நான் டெலிஃபோன் பேசிக்கிட்டே போகிறதுனால அதை நான் ரெக்கார்டிங் பண்ணலை, இப்போ ஷூட் பண்ணலை. கொடுத்துட்டு வந்துட்டேன். அதை நான் எடுக்க போகிறப்ப நான் ஷூட் பண்ணுறேன். அப்புறம் வீட்டில் வந்து நம்ம மணிமேகலைகிட்ட கேட்டேன் என்ன சாப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவ்வளோ சொன்னாலுங்க, கோயா சாப்பாடு ஒன்றும் இல்லை, இந்த வேண்டாம் அந்த சலாத்தா இருக்குது சாப்பிட்றியான்னு கேட்டானுங்க. சரி நல்லதாக போச்சு, சலாத்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட போகிறேன். ராமுக்கு சோறு வேணும். அவன் சோத்து சட்டியை வச்சுட்டு அவனாருங்க, அவன் சோத்தை ஆக்கிட்டான். அவனுக்கு வந்து சோறு இல்லாமல் இருக்க முடியாது. காலையில் மத்தியானம் ராத்திரி சோறு கட்டாயம் வேணும் அவனுக்கு. நானும் சோறு ராத்திரி சாப்பிட்ற நிற்பாட்டி இப்போ பல வருஷம் ஆச்சு. லைட்டாக எதாவது போட்டுக்கிறது, இல்லைன்னா ஒரு வாழைப்பழம், இல்லைன்னா ஒரு ஆப்பிள், இப்படி தான் ஓடிட்டுருக்கு. இல்லை சலாத்தா சாப்பாடு எப்போ ராத்திரியில் கிடச்சா ஃபதாயர் ஏதாவது ஒன்று அடிச்சுக்கிறது, இருக்கிறத வச்சு ஓட்டுறது. வெளியிலே போனோம்னாக்க இந்த ஃபலாஃபில், சம்மூன், ஷவர்மா ஏதாவது ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிறது. அப்படி இருக்குது. ஓகே நண்பா, இன்றைக்கி சலாத்தா டின்னர். இன்னும் டியூட்டி இன்னும் முடியலன்னு நினைக்கிறேன். அப்படியே கண்டினியூ பண்ணிடுங்க சேட்டை கூட.
சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா ப்ளீஸ். ஓகே நண்பா, சும்மா கிட்ட இன்னைக்கு எபிசோட முடிச்சிடுவோம்.